Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, எந்தெந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட்கட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் வைஸாக எந்தெந்த கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கலான்ற வீடியோ தான் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 14. 1 to 14ன்றது வந்து நமக்கு வந்து ஓரளவு கம்பேர் பண்ணும்போது 1 மார்க் 14 வரும். அதில் 14 1 மார்க்கில் 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் சினானிம்ஸ், 4லேருந்து 6 வரைக்கும் ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் சினானிம்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிற 1 மார்க் கூட படிங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 வந்து சிங்குலர் ப்ளூரல், ரொம்ப சிம்பிள், செகண்ட் யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 8 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எதுனாலும் வரலாம். 9ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கூட சம்டைம் கேட்கலாம். 10ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 7 8 9 10 11 வரைக்குமே என்னென்ன 1 மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடியம் பிரேசஸ் இருக்கு, அப்ரிவேஷன். கொஸ்டின் நம்பர் 12 வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸும், கொஸ்டின் நம்பர் 14 வந்து லிங்கர்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ்ல வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஸ்டின் நம்பர் 1 to 14 வந்து ஃபுல் மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் கூட ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், ஷூராக வரக்கூடிய கோட்டையில வந்து 14 out of 14 எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் லெசன் 2 மார்க். ஸோ லெசன் 2 மார்க்ன்றது நமக்கு நிறைய இருக்கு. அப்போ அதில் எது கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ்ல லெசன் 1லேருந்து 4 வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் கூட நான் உங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் மட்டும் தான் போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 18 சொல்லிட்டோம். 19லேருந்து 22 வரைக்கும் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நமக்கு 4 யூனிட் இருக்குனால பாயிண்ட் கொஸ்டின் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் மட்டும் பண்ணுங்க. அதுக்குமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி 23லேருந்து 27 கொஸ்டின் நம்பர் 23ன்றது ஆக்டிவ் ஸ்பெசிஃபிக் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கூட பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபுல்லாக நல்லா படிக்கணும். இது எல்லா கிராமருமே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 25 வந்து பஞ்சுவேஷன் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுங்க. கொஸ்டின் நம்பர் 26 வந்து சிங்கிள் சென்டென்ஸ், தட் மீன்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கம்பேர் பண்ண அப்படின்னா சிங்கிள் சென்டென்ஸ் தான் நமக்கு வந்து 4th யூனிட்ல கொடுத்துருவோம். அதுவுமே நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 27 வந்து ரீஅரேஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள். அந்த ரீஅரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு லெசனையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக இல்லை ஆன்சர் பண்ணும். இது ஓவராலாக நமக்கு வந்து கொஸ்டின் 23லேருந்து 27 வரைக்கும் 5 கேட்டகரி, 5லேருந்து 3 ஆன்சர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் நம்பர் 28 வந்து ரோட் மேப் வந்து ட்ராப் பண்ண வேண்டிய நெசரி இல்லை. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் இருக்கு லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பேராகிராஃப் படிக்க வேண்டிய நெசரி இல்லை. ஃபர்ஸ்ட் 2 படிச்சா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் சீகளும் அதே மாதிரி கோஸ்ட் மட்டும் படிங்க, இல்லை சீகளும் எம்பவர்மெண்ட். நான் திருப்பி சொல்றது ஃபர்ஸ்ட் 2 படிங்க, சீகள் கோஸ்ட் பண்ணி கட்டாயம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் வந்து 33லேருந்து 36 வரைக்கும் இருக்க கேட்டகரியில் 33 34 டைரக்டாக கேட்கக்கூடிய 2 பேராகிராஃப். அந்த 2 பேராகிராஃபும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபும் கிரம்பிள் ஃபேமிலி மட்டும் படிங்க. 35 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், தட் மீன்ஸ் ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன் கான்செப்ட் தான். அது கட்டாயம் ஆன்சர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் 33 30 ஒரு பேராகிராஃபோ 35 அட்டன் பண்ணிங்க. 36 பேராப்ரேஸ் இஸ் நத்திங் பட் பேராப்ரேஸ் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருக்க போயமோட பேராகிராஃபோட லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் எழுதிக்கலாம். இல்லை அதை நம்ம எப்படி எழுத சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 லெசன் பேராகிராஃப் 2 படிச்சணும். அதே மாதிரி 33லேருந்து 36 வரைக்கும் இருக்கிறது வந்து 2 படிச்சோம். ஈஸியாக 4 பேராகிராஃப் வாங்கி 20 மார்க் எடுத்துக்கலாம். 37 38 வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சும் அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணி பேசேஜ் காம்பினேஷன். இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணால் போதும். ரீஅரேஞ்சிங் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 4th யூனிட் புக் பேக்ல கொடுத்துருக்கோம், நல்லா பாருங்க. பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிச்சீங்கன்னா அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 38 வந்து பேசேஜ், பெட்டர் டு சூஸ் த பேசேஜ் காம்பெனி. என்னை கேட்டால் பேசேஜ் வந்து ஆன்சர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் 39லேருந்து 44 வரைக்கும் ரொம்ப முக்கியமான கிடைக்கும் உங்களோட ஏரியா. அதாவது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய நம்ம 39 சொல்லுவது அட்வர்டைஸ்மெண்ட், கட்டாயம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். 40 லெட்டர் ரைட்டிங், 41 நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங். 99% நோட்டீஸ் ரைட்டிங் தான் வரும். 1% மட்டும் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே, நேஷனல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் 42 வந்து பிக்சர் ரைட்டிங், 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங், 40 வரும் ஸ்மார்ட் தர. ஸோ இந்த 6 கேட்டகரியில் எது சார் ஆன்சர் பண்ணலாம்? பெட்டர் டு சூஸ் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், அதாவது 39 அட்வர்டைஸ்மெண்ட், 41 நோட்டீஸ், 42 பிக்சர், 43 வந்து நமக்கு நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங் சூஸ் பண்ணி இந்த 4 நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 41 மெமரி பயம், 2 பயம் இருக்கு.
லைஃபும் ஐ எம் எவ்ரிமன் இருக்கு, ரெண்டு ஃபுல்லாக படிச்சீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 45 முடிஞ்சு 46 வந்து நான் டீடைல் பேராகிராஃப் நமக்கு வந்து 4 இருக்கு. 4மே படிக்கணுமா சார்? 4 படிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் 3 படிச்சா போதும். 3ன்றது பப்ளிக்கு ரொம்ப முக்கியமானது. டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், முலன் மூணுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 47 அந்த 47ன்றது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது 38 47 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 38ன்றது நான் டீடைல்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். 47ன்றது ஜென்ரலாக கேட்கக்கூடிய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதில் எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கு, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன். பெட்டர் டு சூஸ் த பேசேஜ். ஸோ இவ்வளோதான் நமக்கான கொஸ்டின் நம்பர். அப்போ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 47 வரைக்கும் எப்படி நம்ம வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் திருப்பி சொல்கிறேன், அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோர் பண்ணுறது வந்து இந்த ஷார்ட்கட். இங்கிலீஷ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணவும் முதல்ல இங்கிலீஷ்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட் வீடியோ போட்டிருக்கோம். பர்டிகுலராக இங்கிலீஷ்க்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரியும் சொல்லும் போது ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 1 மார்க், லெசன் 2 மார்க், பாயிண்ட் கொஸ்டின்ஸ், கிராமர், லெசன் பேராகிராஃப், அதே மாதிரி ஜென்ரலாக கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி நெக்ஸ்ட் மெமரி பாயிண்ட் பேஸ். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் நமக்கு வந்து இங்கிலீஷ். இங்கே 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நல்லா படிச்சீங்கன்னாவே போதும். வரக்கூடிய நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் போகக்கூடிய வந்து ப்ளஸ்1 +2 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன சொல்ல எல்லாமே சொல்லியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே தொடர்ந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்காக நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து எக்ஸாம் ஷார்ட்கட் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது, எந்தெந்த கொஸ்டின் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற டைம் மேனேஜ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் கட்டாயம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC, I would like to say great wishes to each and every student who score good marks in the forthcoming quarterly examination. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு வீடியோ நான் சொல்லுவேன், கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். I wish you all success. Okay, thank you. Bye.